ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டு ஓனர் பயங்கரமாக அடித்து நம்ம ஹீரோயினை விரட்டினதுமே நம்ம ஹீரோயினுமே சும்மா இல்லை, அந்த பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க. அந்த அடிச்சிட்டு இருக்கா. அந்த லேடி பார்த்தா விடாமல் துரத்திட்டு இருக்காங்க. நீ என் பையனை வந்துட்டு செடியூஸ் பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் உன் பையனை செடியூஸ் பண்ண பார்க்கல, அவன் தான் வந்துட்டு பொறுக்கி மாதிரி நான் குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்க்க ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அவன் சொன்னாலுமே பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை தான் அடிக்கிறதுக்கு அவங்க விரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் பாட்டி இப்படி பிளைண்டேட்டுக்கு போக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அவனுமே அங்கே வந்துட்டு பிளைண்டேட்டுக்காக வர்றான். அப்போ பாட்டி கால் பண்ணி திட்டாங்க. வயசு 30 போயிடுச்சு, எப்போ மேரேஜ் பண்ண போற? நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணவே நீ இன்னுமே நினச்சிட்டு இருந்தேனா? நீ வந்துட்டு லைஃப்பில் எப்போ வந்துட்டு முன்னுக்கு வர்றது? ஒழுங்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணுறத வழியை பாருன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் விழுந்தடிச்சு ஓடி வர்றா. அவங்க 2 பேத்துக்குமே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. வேகமாக உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு ப்ளீஸ் மாட்டி விடாதீங்கன்னு சொல்கிறான். அந்த லேடியுமே பின்னாடியே விரட்டிட்டு வர்றாங்க. அங்கே காணமேன்னு சொல்லிட்டு வேறு பக்கம் போகும்போது நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அங்கேருந்து போயிடலான்னு பார்க்குறா. பட் அங்கே முடிய மாட்டுது. அந்த பிளைண்டேட்டுக்காக வந்த பொண்ணு அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயின் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்த அந்த கேப்டனே அவன் தான் போல. அதை பார்த்து அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ரொம்பவே வந்துட்டு அங்கே ரன்னிங் ஓட முடியாமல் கஷ்டப்பட்டப்ப ப்ளீஸ் எங்களை கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவள் உட்கார ட்ரை பண்ணியிருக்கா. பட் அவனை பார்த்தா நான் வந்துட்டு உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பெல்ட்டை வச்சு அடித்ததுமே திரும்ப அங்கே அரண்டு போய் விழுந்துடுச்சு. அவளும் உன் ஃப்ரெண்டுமே சேர்ந்து வேகமாக ஓடிருக்காங்க. என்னப்பா அவர் வந்துட்டு ரொம்பவே உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது, உன் மேலே ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது, எதுவும் வந்து பிடிச்சிருக்கோன்னு சொன்னதும் நீ வேற அவனுக்கு போய் எதுக்கு என்ன பிடிக்குது, அவன் பண்ணுறதை பார்த்தா பிடிக்கிற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. பொண்ணை பார்த்தா வந்ததுமே ஏகப்பட்ட லிஸ்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறா. எனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னா 2 மில்லியன் காசு கொடுக்கணும், பிறகு என்னோட பேரில் வந்துட்டு ஒரு வில்லாவாச்சு இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் பாட்டு லிஸ்டெல்லாம் பெருசாக போயிட்டுருக்கு. பிறகு பேபி பெற்றுக்கிறது எனக்கு பிடிக்காது, பட் இருந்தாலுமே உனக்காக பெற்றுக்கிட்டாலுமே அதை வந்துட்டு என்னால் வளர்க்க முடியாது, அதுக்கு நீ நானே தான் ஏற்பாடு பண்ணணும், இல்லைனா என்னோடய ஃபிகர் வந்துட்டு ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கடுப்பாகி போயிட்டு நான் வந்துட்டு உன்னை பிளைண்டேட்டுக்காக இங்கே வர சொன்னேன்னா இல்லாட்டி நீ வந்துட்டு என்ன உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கும்னு பார்த்துட்டு வந்தியான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ தான் உள்ளே இருக்கா. அதை பார்த்ததுமே அவ்வளோதான் அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ 2 பேருமே சேர்த்து என்னை சீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீ எனக்கு தேவை கிடையாது, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது. ஐயோ கடவுளை, இவன் பிளைண்டேட்டு கேட்டு போயிடுச்சு, என்ன சும்மா விட மாட்டானேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு என்னை பார்த்து 7 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி போயிடலான்னு பார்க்குறா. பட் அவனை பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே முறைச்சதுமே ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ரூமில் வந்துட்டு தனியாக மாட்டிக்கிட்டான் போல், அடைச்சிருக்கவுமே அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மூச்சு விட சிரமமாயிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். பட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவனை ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணி அவனை வந்துட்டு நல்லாக்கியிருக்கா. ஸோ இதை பற்றி தான் அவன் யோசிச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான் நடந்த எல்லாத்துக்குமே, என்னால் தானே இப்படி வந்துட்டு மிஸ்டேக் ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க, தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணா சொல்லுங்கள், நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே பாட்டி கால் பண்ணி பயங்கரமாக கோவப்பட்டு தீர்ச்சாங்க. என்னடா அந்த பொண்ணுமே உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, என்னடா பண்ணி தொலைஞ்சேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன், எனக்கு வந்துட்டு அதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட பேசாமல் நீ வந்துட்டு உன்னை நான் மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டதும் என்னது மேரேஜ் பண்ணிக்கவா, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மிஸ்டேக்காக நீ காம்பன்சேஷனாக மேரேஜ் பண்ண சொல்லி கேட்பியான்னு சொன்னதுமே மன்னிக்கணும்னு நினச்சேன்னா இதை தான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயினுமே இப்படி வந்துட்டு வீட்டை விட்டுமே துரத்தி விட்டுட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா அவன் கூட சேர்ந்து இருக்கலாம், நல்ல ஐடியா தான், இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே ஒத்துக்கிறா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அவங்க நான் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்காக போக போகிறேன், இப்போ நீ வந்து இதுக்கப்புறம் அந்த வீட்டிலே வந்துட்டு இருந்துக்கலாம், என் அசிஸ்டண்ட்டை சொல்கிறேன், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஏற்பாடு பண்ண சொல்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு ஹீரோவை பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி வீடு எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு இருக்கான்.
பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு மேட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, என்னப்பா சொல்லிட்டு இருக்க, அந்த டெவில போய் நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அவனுக்கு என்ன இப்பயுமே உன்னை ஞாபகம் இருக்கா, உண்மையிலே அவன் தானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன பேசிட்டு இருக்க, அந்த ஆளை போய் நான் வாழ்க்கையில் மறக்க முடியுமா, அந்த ஆளால் தானே அந்த கேம்ப்லேருந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க, அந்த லெவலுக்குள்ள எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணான்னு சொன்னதும், அப்புறம் ஏன்ப்பா ஒன்று வந்துட்டு அவன் சூஸ் பண்ணான்னு சொன்னதுமே, எனக்குமே வந்துட்டு வேற ஒருத்தவங்கள போய் நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சவங்கள மேரேஜ் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா வீட்டு ஓனருமே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, வீடு போடுறதுக்குமே இல்லை, இருந்தாலும் வந்துட்டு என்ன சேஃப்டியாக வச்சுக்குவானே அதுக்காக தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அவ எதுக்காக வந்துட்டு நல்லவங்களுக்கே எப்பயும் கெட்டதாகவே நடக்குதுன்னு தெரியல, உன்னோட பேரண்ட்ஸ் இறந்த பிறகு அந்த வீடு வந்துட்டு உனக்கு தான் வரும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் உன்னோட அங்கிள் ஆன்ட்டி பண்ண வேலையால் அந்த வீடுமே கிடைக்காம போயிடுச்சு, அப்புறம் அவங்க ஒரு ஓல்டு மேனுக்குமே உன்னை வந்துட்டு விற்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோயின்மே அதெல்லாமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு, நீ வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது, இப்போ வந்துட்டு என் லைஃப் நல்லா இருக்குல்ல, எனக்கு அது போதும் அப்படின்றத சொல்கிறா. அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி, பட் வந்துட்டு அந்த டெவிலுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்க இந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை வந்துட்டு அவன் ஏன் சூஸ் பண்ணா, வேற ஏதாச்சும் வந்துட்டு இருக்கா, அவனுக்கு வந்துட்டு உன் மேலே க்ரஷ் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா, நீ வேற அவனுக்கு வந்துட்டு என் மேலே க்ரஷ்ஷா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு வந்துட்டு ஆள் தேவைப்பட்டுச்சு மேரேஜ் பண்ண, எனக்குமே வந்துட்டு தேவை வீடு, ஸோ ரெண்டு பேருமே அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே, உண்மையிலே வா நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன், என்னால் நம்பவே முடியல, உன்னோட சாய்ஸ் என்னமோ ரொம்ப நல்லா தான் இருக்குது, பட் இத்தனை வருஷமாக உன்னோட வீட்டில் வந்துட்டு மேரேஜ் பண்ண சொல்லி அங்கே கேட்டுட்ருக்காங்க, ஆனால் நீ வந்துட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீ இப்போ எப்படிப்பா உடனே மேரேஜ் பண்ண, சரி ஓகே அந்த பொண்ணு எப்படி வந்துட்டு ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு பேசினதும், ஆய முடிட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே அவங்க தாத்தாங்க கால் பண்ணிடுறாரு, டே நீ என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணியா இல்லையா, ஒருவேளை வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, நீ கேயா இருந்தால் கூட சொல்லி தொல்லடா, நான் வந்துட்டு அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தாத்தா அப்படின்றத அவன் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஏற்பாடு பண்ணிடுறாங்க, அங்கே பொருள் எல்லாமே இருக்கவுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற செட்டு அந்த பாக்ஸை தூக்குறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறா, பட் அங்கே தூக்க முடியலை, அங்கே நம்ம ஹீரோ தள்ளு நானே வந்துட்டு தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு செகண்ட் அதை அப்படியே ஈஸியாக தூக்கிடுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. இப்போ 2 பாக்ஸஸ் இருக்கிற வாசி என்னால் வந்துட்டு எதுவும் வந்துட்டு கரெக்டாக பார்க்க முடியல, எனக்கு வழி மட்டும் நீ சொல்லுன்னு சொன்னதும், நான் சின்ன சின்ன பாக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் தூக்கிட்டு வருவான்னு சொன்னதும், அதெல்லாம் தேவை கிடையாது நானே பார்த்துக்கிறேன், எனக்கு கரெக்டான டிரெக்ஷன் மட்டும் சொல்லுன்னு சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சேஃபாக அங்கே வந்து வீட்டுக்குமே போயிடுறாங்க. ரெண்டு பேர்த்துக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே தாத்தாவுமே வந்துட்டு இவன் உண்மையிலே மேரேஜ் பண்ணிட்டு இருக்கானா பொய் சொல்கிறானான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர்றாரு. அப்போ அங்கே அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது, என்னடா நீ வந்துட்டு ஆள் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கியான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. பட் வெட்டிங் சர்டிஃபிகேட்டை பார்த்தாலுமே அவருக்கு நம்பிக்கை வர மாட்டுது, நீ வந்துட்டு இந்த லெவலுக்கு எல்லாம் மீறி போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக பொய்யா பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், தாத்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் உண்மையிலேயே வந்துட்டு ரெண்டு பேருமே 7 இயர்ஸாக வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் விஷயத்தினால பிரிய வேண்டியதாயிருச்சு அப்படின்ற செட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த 7 இயர்ஸ் ஆனதை அவருக்கு வந்துட்டு அப்படின்னா அந்த அங்கே ஒர்க் பண்ண அந்த பொண்ணு நீதானம்மான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. இவே உடனே ரியாக்ஷன் பண்ணுறான், நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்க தாத்தான்னு சொல்லிட்டு. இப்போ சரி ஓகே நான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போனதும், என்ன பார்த்துட்ருக்க நீயுமே சேர்ந்து வந்துட்டு குக் பண்ணு போ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டதும், அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையிலே உனக்கு சமைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். பார்த்தா அங்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு க்ளோஸ் அங்கே வந்ததும், என்ன நீ வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, தாத்தா நின்று பார்த்துட்ருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் உண்மையிலேயே வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கோமா இல்லை ஃபேக்காக நடிக்கிறோமான்னு, அதுக்காக தான் சொன்னதும், அதை கேட்டு அவனுமே அப்படின்னா ஓகே தான் அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயினுமே சாப்பாடுலாமே ரெடி பண்ணி அங்கே ஃபுட்டை சர்வ் பண்ண வந்துடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளுக்காக சர்வ் பண்ணதுமே, இல்லை இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே தாத்தா எங்கள் வீட்டில் பையங்க வந்துட்டு இப்படி தான்மா பண்ணுவாங்க ஒய்ஃப்க்கு, நீ வந்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாது, இதை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயின் பெட் எல்லாமே அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வீட்டில் 2 பெட்ரு தான் இருக்குது, ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று வந்து அந்த கெஸ்ட் ரூம் தான் சொன்னதும், சரி ஓகே நீ இதில் ஸ்லிப் பண்ணு நாங்கள் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க தாத்தா வந்துட்டு, வாவ் என்னோட வந்து மருமக பாரு எனக்காக எப்படிலாம் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்கா பெட்ரூம்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கே போய் படுத்துக்கிட்டதுமே, இவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிருது. அப்போ ஹீரோ என்ன தாத்தா நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலையான்னு சொன்னதும், என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நைட் ஆகி போயிடுச்சு, நான் எங்கே போய் போகிறது, நான் இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், சரி என்ன எதுக்காக நீங்கள் வந்துட்டு வேட்டையோட ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் 2 பேரும் தனித்தனியாக ரூமில் படுத்து தூங்கணும்னு நான் வந்துட்டு ஐடியா பண்ணுறீங்களா, நீங்கள் வந்துட்டு அப்படின்னா சும்மா ஆக்டிங் பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தூங்குங்க, நாங்கள்
வந்துட்டு உங்களை நினச்சி கவலைப்பட்டு கேட்டோன்னு சொல்லிட்டு வேமா 2 பேருமே அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க. பட் அங்கே போயிட்டு வந்துட்டு யார் வந்துட்டு எதில் தூங்குறதுன்னு சொல்லிட்டு அங்கே கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. நம்ம ஹீரோ நான் ஷோபாவில் படுத்துக்கிறேன், நீ வந்துட்டு பெட்டில் படுன்னு சொன்னதும், இல்லை நீ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும், நீங்கள் அங்கே போய் படுங்க, நான் இதில் படுத்துக்கிறேன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் அடப்பாவி ஒரு வார்த்தைக்கு சொன்னால் உடனே ஓகேன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அப்போ அவன் சிரிச்சுட்டு நீ வந்துட்டு பெரிய வந்துட்டு மகாத்மா வரையும் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீயே போய் பேசாமல் படு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வேமா போய் படுத்துக்கிறா. இவனை பார்த்தா அவன் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறான் பெட்டில். ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன நீ வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்கிறான். ஸோ புரிஞ்சுக்குது நம்ம தாத்தா தான் வந்துட்டு அங்கே பார்த்துட்ருக்காருன்னு. அதே மாதிரி அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு 2 பேரும் வந்துட்டு பொய்யா இருக்காங்களா இல்லை உண்மையாக இருக்காங்களான்னு. 2 பேர் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அவருமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. அப்போ அவங்க 2 பேருமே விளைவிக்கிறாங்க. பட் அங்கே ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் எப்படியாச்சும் உன்னை வந்துட்டு என்னோட லவ்வில் விழுக வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். நான் வந்துட்டு நினச்ச மாதிரி உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வரவங்களையுமே அதை வந்துட்டு ஒரு புக்குக்குள்ளே வச்சுட்டு வேமா அவளுக்காக சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுமே நம்ம ஹீரோயினுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா, எனக்காக நீங்கள் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணதுக்கு. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட சரி ஓகே தாத்தா வைங்கன்னு சொல்லி கேட்டதும் அவர் மார்னிங் எந்திரிச்சு போயிட்டாரேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போலேன்னு சொல்லி கேட்குறா. நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கே, ஏன் 2 பேரும் ஒரே பெட்ரூமில் தூங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டதும் அவள் பால் குடிச்சிட்டு இருந்தா ஃபேஸில் அந்த பாலே வந்துட்டு ஃபுல்லாக துப்பி விட்டுறதா. அவள் பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிடுறான். சரி நான் இப்போ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், நீ பார்த்து வீட்டில் இருன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் கால் பண்ணிவிட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு மறந்து போயிட்டேன், ப்ளீஸ் நீ எனக்காக எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதும் சரி ஓகே நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறா. அந்த புக்ஸ் இருக்க இடத்துல தான் இருக்குது போல். அதாங்க சொன்னதுமே அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளே அந்த ஃபோட்டோ இருக்கே அதை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவை வேற வேமா அங்கே விழுந்தடிச்சு வந்துச்சேக்கான். நம்ம ஹீரோயினுமே அந்த புக்ஸ் எடுக்கும்போது பார்த்தா உள்ளேருந்து அந்த ஃபோட்டோ விழுந்துருது. அந்த ஃபோட்டோவில் வந்து ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்க்குறா. ஆனால் அதுக்குள்ளே வேகமாக வந்துட்டு பிடிங்கிட்டு அதை வந்துட்டு புக் எல்லாமே உள்ளே தூக்கி வச்சிடுறான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிருது. அப்படின்னா வந்துட்டு அந்த 7 இயர்ஸ்க்கு முன்னாடி தாத்தா லவ் பண்ணேன்னு சொன்ன பொண்ணு இவ தானா, இன்னுமே அவளை நினச்சி தான் அவன் கவலைப்பட்டுட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறா. இவன் வந்துட்டு ஐயோ தப்பா எதுவும் புரிஞ்சுக்கிட்டாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஒருவேளை ஃபோட்டோவை பார்த்துட்டு என் மேலே கோவமாயிட்டாலோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்குறா. நம்ம 2 பேருமே வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்னா நம்மளுக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்டுமே இருக்கிறது வந்து பெட்ருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு சைன் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. இப்போ அதில் கான்ட்ராக்டில் பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்கான். உனக்கு எனக்குமே வந்துட்டு லவ் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா நீ வந்துட்டு லவ் லைஃப்பில் வந்துட்டு தலையிடாமல் இருந்துக்கிறலாம். 2வது நம்ம 1 இயரில் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிறணும். வீட்டில் வந்துட்டு இருக்கிற எல்லா செலவுகளுமே நீயே பார்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது, நானும் பார்த்துக்கிறேன். 2 பேர் லைஃப்லையுமே 2 பேருமே வந்துட்டு எதுவும் தலையிட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ண சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏன்னா நம்மளோட மேரேஜ் வந்துட்டு உனக்கு கான்ட்ராக்ட் மாதிரி தோணுதான்னு சொல்லிட்டு கேட்குறான். பிறகு என்னப்பா நீ வந்துட்டு இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத, நான் எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன், நீ சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு இதில் சில ப்ராப்ளம் இருக்கேன்னு சொன்னதும் என்ன ப்ராப்ளமோ நீ சொல்லு, நம்ம வந்துட்டு அதை பேசி சேர்த்துக்கலாம், நான் நீ சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பட் அங்கே சைன் பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கான். எப்படா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா அவனுக்கு கரெக்டாக அங்கே கால் வந்துடுது. உடனே பேசிட்டு இம்பார்ட்டன்ட் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணாமல் வேமா எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஹீரோயின் ஐயோ கான்ட்ராக்டில் சைன் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் அங்கே கால் பண்ணுறாரு. ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சரி எங்கே போய் ஊரை சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லதும் இப்போ எதுக்காக நீ என்னை வந்துட்டு ரொம்ப அக்கறைப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்க, அந்த ஓல்டு மேனுக்கு என்னை வந்து விற்று காசு சம்பாதிக்கலாம் தானே அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் உனக்கு மேரேஜ் தான் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் நீ சொல்கிறால மேரேஜ் என்னால் பண்ண முடியாது, காசுக்காக என்ன சேல்ஸ் பண்ண பார்க்குறியா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே எந்த ஒரு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அந்த பர்சன் அவங்க அங்கிள்கிட்ட நீ ஆல்ரெடி வந்துட்டு 5 மில்லியன் காசு என்கிட்ட வாங்கிட்டு அவளை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ ஒழுங்காக வந்துட்டு அவளை எனக்கு எப்படியாச்சும் வந்துட்டு கொடுத்துதாகணும்னு சொன்னதும் கண்டிப்பாக உங்களுக்கு தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு மிச்ச காசையுமே நீங்கள் பே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது அப்போ வந்துட்டு இந்த ஃபைல்ஸை கொண்டுட்டு அந்த
கிளப்புக்கு வந்துட்டு போய் நீ சைன் வாங்கிட்டு வான்னு சொன்னதும் அந்த கிளப்புக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஏன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு அந்த கிளப்புக்கே போக மாட்டாங்க போல், கொஞ்சம் டேஞ்சரானது. சரி என்ன வந்துட்டு இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சைன் மட்டும் தானே, நான் வாங்கிட்டு வந்து உடனே வேலை கிளம்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறா. பார்த்தா அவங்க அங்கிள் பார்த்து வச்சு அந்த ஆள் தான் இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எஸ்கேப் ஆகிப்பாக பார்த்ததுமே, நீ எப்படி வந்துட்டு என்கிட்ட எஸ்கேப் ஆகுவ, நான் வந்துட்டு உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன், நான் உனக்காக நான் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் அவள் கோபப்பட்டு அடித்ததுமே ஆளுங்களை வச்சு பிடிக்க வச்சு அங்கே ரொம்ப ஹாட்டான ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவளுக்கு வந்துட்டு வாயில் ஊற்றி அவளங்க வந்துட்டு மயக்கமாக்கி வேமா அங்கே ரூம்க்கு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அவளங்க நோட்டீஸ் பண்ணிட்டு வேமா ஹீரோட்ட கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவனுமே அங்கே வந்துடுறான் கிளம்பி. எங்கன்னு சொன்னதுமே இந்த ஒரு சைடில் தான் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் அவன் கோமாயிட்டு போனதும் இன்னைக்கு சவமணி தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இவனை பார்த்தா ஹீரோயின்ட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண வந்துட்டு இருக்கான். பட் ஹீரோங்க கரெக்டாக வந்துட்டு அந்த பர்சனை அடித்து போட்டு ஹீரோயினை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் இருக்கவுமே, உனக்காக நான் இருக்கேன், நீ யாரை பார்த்தும் பயப்பட தேவைன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் எப்படி வந்துட்டு எத்தனை நாளைக்கு நீ என்னை காப்பாற்றுவ, ஜஸ்ட் 1 year தான், அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகும், அப்போ என்ன நான் தானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்காக வந்துட்டு தற்காப்பு கலையெல்லாம் நீ கற்றுக் கொடுக்க முடியுமான்னு சொன்னதுமே கற்றுக் கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவளை எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் எனக்கு வந்துட்டு நீ அந்த ட்ரிக்ஸாக யூஸ் பண்ண சொல்லி கொடுன்னு சொன்னால் நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, என்னை வந்துட்டு இதுக்காக இப்படி எக்ஸசைஸ் பண்ண சொல்லிகிட்ருக்க, நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கணுன்னா பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேணாமா, அவன் பாடியே ரொம்ப வீக்காக இருக்குது, ஒழுங்காக நீ எக்ஸசைஸ் பண்ணு, இல்லை நான் கவுண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவுமே ஃபஸ்ட்லேருந்து என்ன வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் நீ என்னை வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு டீஸ் பண்ணிகிட்ருக்க, நீ ஒரு தடவையாச்சும் என் கூட வந்துட்டு நீ ஃபைட்டுக்கு வந்தால் தானே கரெக்டாக இருக்கும், நான் கண்டிப்பாக சேர்ந்து வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பண்ணி ஜெயிச்சு காமிப்பேன்னு சொன்னதும் அப்படியா சரி வான்னு சொல்லிட்டு அவனுமே பார்க்குறான். அங்கே பக்கத்தில் வந்ததுமே அவன் ட்ரிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறா, அதை யூஸ் பண்ணி வந்துட்டு அங்கே அடிக்க போகிறா. பட் அவன் ஈஸியாக பிடிச்சி விடுறான். உடனே அங்கே கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணதும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது பிடிச்சி வந்துட்டு அவனை ஜெயிச்சு விடுறா. பட் ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ஆக்சிடென்ட் அங்கே கிஸ் ஆனதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. இவனை பார்த்தா திரும்பவுமே அவளை அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே பயமாகி போயிட்டு வேகமாக அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு நான் தான் எனக்கு வந்துட்டு உன் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு நீ தான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன், பார்த்தே இல்லை ஒருவேளை உனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோன்னு சொன்னதும் எனது எங்கள் 2 பேத்துக்குமா, எங்கள் 2 பேத்துக்கு நடுவேலாம் அப்படிலாம் எதுவுமே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு இதுக்காகப்பா இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டம், பேசாமல் நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே, அது மூலமாக வந்துட்டு லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருமே அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டு பார்த்தா அங்கே ஒரு பப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட வந்து மேல் மாடல்ஸ் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அடிப்பாவி என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன முக்கியமான இடம் இதானான்னு சொன்னதும் ஆமாம் நம்ம வந்துட்டு இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஃபன் பண்ண வேணாமா, நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு இல்லைப்பா அவனுக்கு தெரிஞ்சாவே கோவமாயிருவான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக பார்க்குறா. அப்படி போகிறதுனா போ, ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் ரொம்ப கோவமாயிடா. அதை கேட்டுட்டு இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ பார்த்தா ஏகப்பட்டவங்க மேல் மாடல்ஸ்லாம் பக்கத்தில் வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு என்னமோ இவங்களை யாரை பார்த்தாலுமே லியோ லெவலுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸம் இல்லாத மாதிரி ஹேண்ட்ஸமாக வந்துட்டு தோணலையேப்பா, அவன் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொன்னதும் அப்படின்னா நீயே வந்து ஒத்துக்கிற அவன் மேலே வந்துட்டு உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு, அப்படின்னா நீ போய் அவன்கிட்ட கன்ஃபெஸ் பண்ண வேண்டானேன்னு சொன்னதுமே எங்கிட்ட போய் பண்ணுறது, அவனுக்கு தான் ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா அப்புறம் ஏன் வந்துட்டு ஒன்று மேரேஜ் பண்ணான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நான் வந்துட்டு இப்படி பப்புக்கு என் ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்தேன், நான் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், நீ என்னை பிக்கப் பண்ண வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே தண்ணி போட்டதில் அவள் பாட்டு அங்கே உளறா, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஃப்ரெண்டு அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே வந்துட்டு சாங் பாட ஆரம்பித்ததுமே அந்த சவுண்டில் அவனுக்கு வந்துட்டு அது கேட்டுச்சா என்னன்னே தெரில. அவனை பார்த்தா நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியுமே வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோ பார்த்ததுமே எல்லாம் அங்கே மேல் மாடல்ஸுமே வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அங்கே மினி பார்த்துட்டு வாவ் இருந்ததுலே இவன் தான் அப்போ பெஸ்ட்டு மேல் மாடல் அப்படின்றத சொல்கிறா. பட் அங்கே க்ளோஸாக பார்த்ததுமே அவங்க கேப்டன் அதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டு சல்யூட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க எந்திரிங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு அவள் ஹக் பண்ணிவிட்டு அவனை பிடிச்சி அங்கே கிஸ் வேறு பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் இது என்ன ஃபஸ்ட் டைமான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். என்னென்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியே எங்கள் க்ரௌண்டில் 2
பேருமே சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்காங்க. இவங்க கைப்பிடியா பிடிச்சதுமே இவன் ரொம்ப பயந்துட்டு அப்பயுமே விழுந்தடிச்சு ஓடி போயிட்டா போல. இவளை பார்த்தானாங்க அவன் கன்னத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ அதை நினச்சி பார்த்துட்டு அவன் சிரிச்சிட்டு எல்லாத்தையும் நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும் எல்லாத்தையும் கிடையாது இது ஸ்பெஷலாக உனக்காக அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க வீட்டுக்குமே இங்கே கூட்டிகிட்டு போனதுமே நீங்கள் வெயிட் பண்ணி நான் உனக்கு சூப் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதும் இன்னைக்கு சூப் யாரும் குடிக்க மாட்டாங்க, எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க, நான் புக் ரீட் பண்ண போகிறேன், நீ அதை தான் கேட்க போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவள் கையை வந்துட்டு விரித்து வச்சுட்டு அவங்க புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கா. சரி ஓகே என்கிட்ட நீ ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு வந்துட்டு என்ன பிடிக்காது, நீ அப்புறம் ஏன் வந்துட்டு நேற்று என்ன கிஸ் பண்ண அப்படின்ற சட்டி கேட்டதுமே நம்ம ஹீரோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வரான். பட் ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் இல்லை இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு உன்னை வந்துட்டு பிடிக்காது, எனக்கு வந்துட்டு வேற ஒரு பர்சனை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு யார் அது அப்படின்ற சட்டி கேட்க வரான். பட் அதுக்குள்ளே அவங்க அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மயக்கம் வந்து தெளிஞ்சு எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பராமே கொடுத்துட்டு அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். ஸோ நைட்டு நடந்ததுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு ஜெலசாயிட்டு பண்ணிட்டு இருக்கானான்னு பார்த்தா அவளுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுமே அவன் கோப்பட ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு இவன் பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிருப்பா, இதுக்கப்புறம் நான் அங்கே போக மாட்டேன், இதால் உன்னோட குடும்பத்தோட ரெபுடேஷன் கெட்டு போயிடும்ல அப்படின்ற சைட்டு அவங்க சாரி இல்லாமல் கேட்குறா. சரி ஓகே இப்போ ஷாப்பிங் போகணும், நீ வந்துட்டு குளிச்சு ரெடி ஆகு, தேவையில்லாத வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், என்னை தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவன்ட்ட திட்டு வாங்க வச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு நினச்சிட்டு அந்த பில்லோவை போட்டு அடிச்சிட்டு இருந்தா. அவன் திரும்ப அங்கே வந்துட்டு இப்போ என்ன அந்த பில்லோன்னு நினச்சிட்டு நான் நினச்சி அடிச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்காக கிளம்புன்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா. பிறகு ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு ஃபிஷ் எல்லாமே வாங்குறதுக்காக வர்றாங்க. அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட திங்ஸுமே வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஃபிஷ்காரன்ட்ட போயிட்டு இதில் பாதிய விலையை குறைச்சி கொடுங்க சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே அந்த ஆள் பார்த்தாங்க ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு வாங்க இஷ்டம்னா வாங்க இல்லைன்னா போமான்னு சொல்லிட்டு அங்கே திட்டினதும் நான் வந்து உன்கிட்ட வாங்கலாம் மாட்டேன், எனக்கு இது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஃபுல் காசு கொடுக்குறேன், நீங்கள் அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி அந்த பர்சனுமே கூப்பிட்டுட்டு நீங்கள் கேட்ட விலைக்கே நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஏன்னா வந்துட்டு பாதி காசை வந்துட்டு விலை குறைச்சி வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கா. பட் அவர் அங்கே போகும்போது ரெண்டு பேருமே பார்க்க ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உன்னோட ஹஸ்பண்டையுமே சேர்த்து வந்து கூட்டிகிட்டு வாமா அப்படின்றத சொன்னதும் அவன் மனசில் என்னமோ வந்துட்டு நம்ம தான் குறைச்சி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கா. பட் ஹீரோ ஃபுல்லாக அங்கே காசை செட்டில் பண்ணிடுறான். ஹீரோயின் அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே சமைச்சிட்டு இருக்கா. அவனுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு அங்கே சால்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் எட்டிகிட்டு இருக்கா. பட் வந்துட்டு அங்கே எட்ட மாட்டுது. இவன் வந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ணதுமே ரெண்டு பேரும் அங்கே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ஆக்வர்டாக ஃபீல் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து போக பார்த்தா அங்கே ஆயில் வச்சிருக்கா, அது வந்துட்டு மேலே கொட்ட போயிடுது. இவன் வேமா பிடிச்சி எழுது காப்பாற்றினதில்ல இவன் கையில் ஃபுல்லாமே அங்கே கொட்டி போய் ஃபுல்லாமே வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு காயமாயிருது. அவள் பிறகு அவனுக்கு மெடிசன்லாம் போட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன் நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நான் என்ன சொன்னேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னா இல்லையா, அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு மெடிசன் போட்டுட்டு உனக்கு ரொம்ப எரியுதான்னு சொன்னதும் ஆமாப்பா ரொம்ப எரியுது, நீ ஊதி விட்டேன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னதும் அதே மாதிரி அவள் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோயின் இதுக்கப்புறம் உனக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் இப்போ வாஷ்ரூம் போகணுன்னு சொன்னதும் போயிட்டு வா, நான் என்ன உனக்கு பிடிச்ச வச்சிருக்கேன்னு சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன், அப்புறம் வாஷ்ரூம் கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளை என்ன வந்துட்டு பண்ணுறது, என்னால் தான் அவன் கையில் இப்படி காயமாக இருக்குது, ஸோ வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறது கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வாஷ்ரூமே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. ஐயோ கடவுளை இன்னும் ஃபேண்ட்டை வேற கழட்ட சொல்லுவானேன்னு சொல்லிட்டு அவளாகவே அங்கே ட்ரை பண்ண போனதுமே இல்லை நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் நீ போன்னு சொல்லிடுறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன லவ் பண்ணுறவங்க பண்ணுற மாதிரியா பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுற விஷயத்த பார்த்தா அந்த பொண்ணு பயந்து வேமா உன்னை வேணான்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓட போகிற அப்படின்றத சொன்னதும் வாய முடிட்டு பேசாம இரு அப்படின்றத சொல்கிறான். ஆனால் உன்னையும் என்னோட அந்த அண்ணியும் பார்த்தா வந்துட்டு மேரேஜ் ஆனவங்க மாதிரியே தோணலப்பா, ஏன்னா ரெண்டு பேர் கையிலையுமே வந்துட்டு ரிங்கே இல்லை, எப்படி வந்துட்டு மேரேஜ் ஆனவங்கன்னு தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவ உடனே அங்கே வந்துட்டு டைமண்ட் ரிங்கெல்லாம் ஆர்டர் பண்ணதுமே நீ எவ்வளோ பெருசாக வாங்கி கொடுத்தாலும் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, பொண்ணுங்க வந்துட்டு காசுக்கு பின்னாடி போகிறத விட எஃபர்ட் போடுறவங்க மேலே தான் ரொம்ப லவ் இருக்கும், ஸோ நீ அதை ட்ரை பண்ணு, நீயாவே வந்துட்டு எல்லா டிசைனையுமே பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு ரிங்கை ரெடி பண்ணி கூட அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாத்தையும் நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிறகு நைட் போல் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் கையில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வர்றான். அது எல்லாமே இழுத்துட்டு அங்கே போகும்போது அவள் கையை பிடிச்சிக்கிறா. தூக்கத்தில் கூட ஹீரோவோட பேரை சொல்லி அங்கே புலம்புனதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு.
நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அங்கிள் அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. வீட்டுக்குள்ள அங்கே வரவிட மாட்டா. உடனே அந்த ஆளுங்க கீழே விழுந்துட்டு அங்கே அசிங்கம் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சு விடுறாரு. நான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வந்து நின்றதுமே நான் வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தேன், ஆனால் வந்துட்டு இவ்வளோ பார்த்தீங்களா என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் அசிங்கமாக நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குள்ளே விட வேண்டியதாக இருது. ஏன் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிள், உங்களுக்கு அசிங்கமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டது. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் நீ இதை பற்றி என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணலை, நீ வந்துட்டு எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொன்னதும் நான் ஏன் உனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டா. சரி நீ சொல்ல வேணாம், பட் அந்த டவுரி காசு இருக்குது பார்த்தியா, அதை நீ என்கிட்ட கொடு, அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் மிரட்டாரு. டெய்லியுமே இங்கே வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. இந்த ஆள் டெய்லி வந்துட்டு இப்படி அசிங்கம் பண்ணா இவனோட வந்துட்டு குடும்பத்தோட ரெப்பரேஷன் தானே கெட்டு போகும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. எப்படியாச்சும் வந்துட்டு காசை ரெடி பண்ணி இந்த ஆள்கிட்ட கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே வேமா அங்கே அழுகையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நீ வந்துட்டியா நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவனை பார்த்தா அங்கே வந்துட்டு நீ இப்போ எதுக்காக அழுதுச்சுக்க நீ திரும்பன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். பட் அவள் எதுவுமே சொல்லலை. இந்த பிரச்சனையில் அவனை மாட்டி விட வேணான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சுடா. அதை பார்த்துட்டு அவன் நான் வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் எல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறான். பிறகு நைட்டுமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சுக்கா, நான் எப்படி இவ்வளோ காசு வந்து ரெடி பண்ணுவேன், இல்லைனா அந்த டெய்லி அசிங்கப்படுத்துவானே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டுருக்கு. பேசாமல் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறதா நல்லது, இவனுக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே பேக் பண்ணிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்டை விட்டு அவள் வெளியே கிளம்பிடுறா. பட் அந்த சூட்கேஸ் கீழே விழுந்து எல்லா பொருளுமே கீழே கொட்டி போயிடுது. வேமா அது எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருந்தால் இதையும் உள்ள வைன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. இப்போ ஹீரோட்ட நான் வந்துட்டு மார்னிங் வாக் தான் பார்ப்பானேன்னு சொன்னதும் ஆமாம்மா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு மார்னிங் வாக் தான் போவாங்க, ஆனால் நீ வந்துட்டு போகிற வாக்கை பார்த்தா மொத்தமாக வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடலான்னு பார்த்துருக்க போலையேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின்கிட்ட என்ன விஷயம் ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க அங்கிள் வந்துட்டு அங்கே அசிங்கம் பண்ண விஷயத்தெல்லாம் அங்கே சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் போல். நான் உன்னோட ஹஸ்பண்ட்னா உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொன்னதும் நான் வந்துட்டு எப்படி போய் உன்கிட்ட சொல்ல முடியும் சொல்லு, உனக்கு வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை ஆகும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அவருக்கு என்ன காசு கொடுக்கணுமோ நான் அதை கொடுத்துக்கிறேன், நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சரி ஓகே நீ வந்துட்டு காசை வந்துட்டு அவருக்கு கொடு, பட் நான் வந்துட்டு உனக்கு அதை எல்லாத்தையும் திரும்ப கூட்டி சீக்கிரம் ரீபே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிருது. நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ண வைக்கலான்னு பார்த்தா இப்போயுமே அவள் வந்துட்டு காசு போகணும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. என்னோடய ஃபீலிங்ஸ் அவளுக்கு புரிய மாட்டேதான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் கவலை ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அங்கிளை மீட் பண்ணிவிட்டு அங்கே காசு கொடுக்க போகிறான். அந்தால பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த காசை வாங்குறதுக்கு அங்கே கையை நீட்டினா நம்ம ஹீரோ கையை பிடிச்சி அப்படியே வந்துட்டு மூர்க்க ஆரம்பிச்சிடுறான். நீ இவ்வளோ நாள் அவளை வந்துட்டு வளர்த்தன்றதுக்காக இந்த 1 மில்லியன் காசு கொடுக்குறேன், பட் ஆனால் இதுக்கு கூட நீ டிசர்வ் கிடையாது, இதுக்கப்புறம் நீ அவளை தொந்தரவு பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்களை விட்டு பயங்கரமாக அங்கே அடி விழுத்த சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினை வந்து வீட்டில் மீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம், நம்ம வந்துட்டு வேறு ஏரியாவுக்கு போயிடலான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ சொல்கிற ஏரியாவில் வந்துட்டு ஏகப்பட்ட காசு வந்து தேவைப்படுமேப்பா ரெண்ட்டுக்கு கொடுக்கன்னு சொன்னதும் அது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட வீடு தான், அவன் வந்துட்டு எனக்கு கம்மியாக ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா வீடை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஆசையாகிட்டு அங்கே இங்கேயுமே அங்கே வந்துட்டு ஓடிட்டேக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிருது ஹீரோவுக்குமே. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டு வாவ் பியூட்டிஃபுல் அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இல்லை நான் இப்போ என்னோட கேரக்டரில் வரணும்னு சொல்லிட்டு என்னப்பா ரெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நல்லபடியாக பே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டேக்கா. பட் அவன் நான் வந்துட்டு ரியலான கப்புள்ஸ்க்கு தான் வந்துட்டு வீடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் உங்களை பார்த்தா அப்படி தெரியலேன்னு சொன்னதும் இல்லை நாங்களுமே ரியலான கப்புள் தான் சொன்னதும் அதை எப்படி நான் நம்ப முடியும், நீங்கள் எந்த லெவலுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்கே வேகமாக வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அவனோட மிஷினுமே அங்கே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு. நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு கிஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கான். அதே மாதிரி நடந்துருச்சு. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே பார்த்தே இல்லை நீமே லைக் பண்ணிகிட்ருக்க அவனுமே லைக் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் என்னமோ லைக் பண்ணுறேன்ப்பா, பட் அவன் என்ன லைக் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலைன்னு சொன்னதும்
பேசாமல் இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டா சரியாக போச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. அந்த புக்கில் வந்துட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அவன் என்ன வந்துட்டு உன்ட்ட இந்த பாருன்னு சொல்லிட்டா கொடுப்பான், நீ தான் வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் அந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே வந்துட்டு கீவேர்டு தெரிய மாட்டுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே உன்னோட ஹஸ்பண்ட் வீடு நீ தான் முடிவு பண்ணணும்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா. பேசாமல் அவன் காலை உடைச்சிடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருந்தா. ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே மினி வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. இவ அங்கேருந்து போகும்போது இங்கே வான் செட் அங்கே கூப்பிட்டதுமே ரொம்ப பயந்து போயிருக்கிறத பார்த்துட்டு வேகமாக இப்படி நம்ம ஹீரோயினை பிடிச்சவங்க வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே 2 பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு இருக்காங்க. பட் அங்கே தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அங்கே கால் வந்ததுமே வேகமாக நம்ம ஹீரோயின் விழுந்தடிச்சவங்க தாத்தாவை பார்க்க தான் போயிட்டுருக்கா. ரொம்ப கேர் பண்ணி அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வர்றா நம்ம ஹீரோயின்ட்ட. நானும் அவனுமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத அவ சொல்கிறா. சரி ஓகே, எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு பார்த்துக்கிறவங்களுக்கு காசு வந்துட்டு கொடுப்பாங்க, இந்த காசை நீ வந்து வச்சுக்கோன்னு சொன்னதும் எனக்கு இது தேவை கிடையாதுன்னு சொன்னதும் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப லவ் பண்ணி பார்த்துக்கிறவங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் இல்லை அவர் என்ன தான் பார்த்துக்கிற சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் சரி ஓகே இந்த தண்ணி வந்துட்டு நீ எந்திரிச்சதுமே குடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நான் ஒன்றும் அவுட் சைடர் கிடையாது, ஏன்ட்டு எதுக்காக இந்த பொண்ணு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு தாத்தாக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் சந்தோஷமாயிட்டு அவள் சொன்ன மாதிரி அங்கே தண்ணி எல்லாமே கொடுத்ததுமே அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிருது. உடனே அவங்க டாக்டர் எல்லாமே வர வச்சு அங்கே வந்துட்டு இவ தான் என்னமோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன், எதுக்காக ஏன்னா வந்துட்டு இப்படிலாம் ப்ளேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே நீயுமே அப்படி தானே நினச்சிட்ருக்க, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் உன்கிட்ட சொல்ல நான் அப்படி நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதில் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை போய் கிஸ் பண்ண போனதுமே இவன் பார்த்தா ஃபேஸை திருப்பிக்கிறான். உனக்கு வந்துட்டு அவ்வளோ தானே பிடிச்சிருக்கு, அதனால தானே வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்கிட்ட இப்படி தண்ணி போட்டிருக்கப்பா அட்வான்டேஜ் எடுத்துக்க விரும்பல, வேற ஒன்றும் கிடையாது, வா நீ ஃபஸ்ட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து படுக்க வைக்க போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, கூடி சீக்கிரம் வந்துட்டு நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன், அந்த லின் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, ரொம்ப பணக்கார வீட்டு ஃபேமிலி, அவங்க வந்துட்டு அவள் ஜாப்மே நல்லா இருக்குது, பட் என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த சின்ன மைண்டில் எவ்வளோ தூரத்துக்கு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்க, நீ அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பேசாமல் வந்துட்டு நீ படுத்து தூங்கு அப்படின்றத சொல்கிறான். காலையில் எந்திரி நான் உன்கிட்ட தெளிவாக பேசிக்கிறேன் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே நைட்டு நடந்த சில விஷயங்கள்லாம் அவளுக்கு அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. ஐயோ கடவுளே நான் எப்படி வந்துட்டு அவனை போய் ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு வெளியே இருந்த சவுண்டு கேட்டதுமே என்ன வந்துட்டு வெளியே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்ததும் பார்த்தா அங்கே வந்துட்டு அவளோட பர்த்டே வேற போல் அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போனதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ரிங் எல்லாமே ஹீரோயினுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்காக தான் ரெடி பண்ணியிருப்பான், அவளை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லாக்கர் எப்படியோ வந்துட்டு அங்கே கீவேர்டை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. என்னோட லைஃப்பில் பாசம் காமிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு தாத்தா வந்துடுறாரு. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கவலைப்பட்டு அழுகுறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் இல்லை தாத்தா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணுறா. பட் அவளோட பிஹேவியர்லாம் வந்து சேஞ்ச் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதோ நான் வந்து யாரையுமே நம்பி இருக்க விரும்பலை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன் செட்டாக போகிறா. வந்து சில திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தா. அப்போ யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, பார்த்தா எல்லாம் அவங்க அங்கிளோட வேலை தான். அந்த நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி எங்கே தூக்கிட்டு போயிடுறாரு. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே அவர் உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதும் அதுக்காக தானே நான் இப்போ வந்துட்டு உன்னை கிட்னாப்பே பண்ணி வச்சுருக்கேன், என்ன தைரியம் தான் நான் வந்துட்டு உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கேன் உங்கள் அப்பா மாதிரி, ஆனால் என்னவே நீ அடிக்க வச்சிருப்ப, ஒழுங்கா நீ இப்போ காசு எல்லாமே அவன்கிட்ட கொண்டு வர சொல்லுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே எங்கே கால் பண்ணிட்டாங்க. அவன் மேலே நீ கையை மட்டும் வச்சுன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா நீ வந்துட்டு அவளை விட்டு நீ வந்துட்டு எவ்வளோ காசு கேட்குறியோ நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு அவளை தேடியுமே கண்டுபிடிச்சி வந்துடுறான். அவங்கள பார்த்தா எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் கையை கழட்டி விட்டுட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அந்த டோர் வந்துட்டு லாக் ஆகிடுது. அதை பார்த்ததும் அவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிட்டு திரும்ப பழைய மாதிரியே அங்கே மூச்சு விட முடியாமல் சிரமப்பட ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஃபர்ஸ்ட் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பிரிட்ஜ் நல்லா இழுத்து விடு அப்படின்றத அவ சொல்கிறான். அவனுக்கு ஏகப்பட்ட சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா பனிஷ் பண்ணுற பேரில் இப்படிலாம் ரூமில் அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணியிருப்பான் அவங்க போல்.
ஸோ அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்பயுமே ஒத்து வராது. இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, எங்கள் அப்பா அம்மாவுக்கு 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு எப்பயுமே பனிஷ்மெண்ட்ற பேரில் இப்படி தான் என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்னோட தாத்தாட்ட வந்துட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், ஆனால் நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு அவ சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கதவெல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு காப்பாற்ற வந்துடுறான். பட் இவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கெட்டு போயிடுது. ரொம்பவே ஷை ஆகிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின், சரி ஓகே அன்னைக்கு வந்துட்டு நீ மாட்டிக்கிட்டியே இதே மாதிரி, அப்போ எப்படி வந்துட்டு உள்ளே போனேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அன்னைக்கு நான் டோரை வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு வைக்காமல் போயிட்டேன், அதனால் லாக் ஆகிக்கிருச்சு, அதனால தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னதும், சரி ஓகே நம்ம ஹீரோயின் ஷேர் பண்ணி பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டேக்கா. பட் ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோ, இன்றைக்கி நம்ம 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு தூங்கலாமா அங்கே வந்துட்டு ரூம்லன்னு சொல்லிட்டு கேட்டதும், கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்றத அவ சொல்கிறா. நைட்டு 2 பேருமே சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் வச்சக்கன்னு வாங்காமல் அவனவே தான் பார்த்துட்டே இருக்கா. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த லின் போய் அவங்க பாட்டிகிட்ட இப்படி அவன் வந்துட்டு வீடு வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க பேரனை போய் மேரேஜ் பண்ணிட்டு கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கா. அவள் ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாது, 2வது அவங்க கான்ட்ராக்ட் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கிட்ட அவங்களுக்கு கோவமாயிட்டு, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை என் பையனோட வாழ்க்கையிலேருந்து விரட்டாம விட மாட்டேன், நீ தான் வந்துட்டு என் வீட்டு மருமகளாக ஆகணும், வீட்டு மருமகளாக வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணாமான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு வர சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்கள பார்த்தா 2 பேருமே அங்கே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு கால் வந்ததுமே உடனே அவன் பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறான். பட் அந்த பாட்டி வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ பிடிக்காது போல். அவங்க எப்பயுமே இப்படி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. போனதுமே அந்த லின் வந்துட்டு அங்கே ரொம்ப ஆசையாக அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அந்த பாட்டி இவ்வளோ மேரேஜ் பண்ண சொன்னதுமே உங்களோட இந்த ஐடியாலெல்லாம் நான் வந்து மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். பாட்டியை பார்த்தா ஏகப்பட்ட கார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டதும் எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு உங்கள் ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு பார்த்தா அங்கே ஒரு பார்ட்டிக்குமே அங்கே இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஆசையாக அங்கே ட்ரெஸ் எல்லாமே பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அந்த இடத்துல அந்த லின் வந்துட்டு அவனுக்கு இவளுக்குமே என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு, ஆல்ரெடி இந்த ரிங்கை பற்றி நான் வந்துட்டு பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இவங்க 2 பேரும் தான் லைக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்துட்டு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு வேமா பார்க்க வர்றான். அதுக்குள்ளே அவள் போயிடுறா. அப்போ அந்த லின் வந்துட்டு வா நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொன்னதும், என் பாட்டியை நீயும் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ட்ரிக்குள்ளே நான் வந்து விழுக மாட்டேன், நான் உன்னை எப்பயும் லவ்வும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது அவனுக்கு தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. எல்லாமே இவளோட வேலை தான். அங்கே ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து விட்டுருக்கா. அந்த சைடில் நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கதை பார்த்துட்டு அவளை பிடிச்சி ரூமில் இழுத்துட்டு போயிட்டு அவன் போய் கிஸ் பண்ணதுமே இவளை பார்த்தா அங்கே கதவை வந்துட்டு திறக்க அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கா. பட் அங்கே முடிய மாட்டுது. நம்ம ஹீரோ பார்த்தா தொடர்ந்து அவளை அங்கே வந்துட்டு கண்டினியூவாக கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட ரொமான்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் கிடையாது, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. யாரையாச்சும் போய் போஸ்ட் பண்ணி வீட்டில் வைக்க முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இருந்து போயிடலாம், நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் அப்போ அந்த லின் வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வேறு ஒரு பர்சன் அவளோட ரூம்குள்ளே வந்துட்டு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறா. அந்த பர்சன்ட்டு நம்ம ஹீரோயின் தப்பிக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறா. அவன் பார்த்து அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஏதோ ஒரு டவுட் ஆகிட்டு அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பர்சனை அடித்து போட்டுட்டு அந்த லின்னையுமே போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களெல்லாம் நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு 2 பேர்த்தையுமே பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோயினோட ரொம்ப நிலைமை மோசமாயிட்ருக்கு. அவளுக்கு ரொம்ப அங்கே அடிபட்டு போய் அவள் நடக்க முடியாமல் போயிட்டுருக்கும் போதே அங்கே மயக்கமாகி விழுந்துடுறா. அந்த பக்கம் தான் அங்கே ஷெனுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் விடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவன்ட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நீ வந்துட்டு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. ஏன்னா அவனும் அவளுமே காலேஜில் வந்துட்டு ஒன்றா படித்தவங்க தான் போல். ஸோ வந்துட்டு அவனை அங்கே பார்த்ததில் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு பார்த்தா அதை பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மீட் பண்ணி அங்கே பேசுறதுக்காக வர்றான். பட் ஹீரோயின் உன்ட்டு எது எனக்கு பேச விரும்பலை, நம்ம 2 பேத்துக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் போர்ஸ் பண்ணி யாரையுமே கூட வைக்க முடியாது, ஒரு வேளை நம்மளை பிடிக்கலையாகும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பட் இருந்தாலுமே அங்கே மனசே வர மாட்டுது. பிறகு அவன் அங்கே ஒரு மேல் நர்ஸ் மாதிரி அங்கே வந்துட்டு வேஷம் போட்டுட்டு இருக்கான். எப்படியாச்சும் அவள் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு வரான். பட் ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு, இதுக்கு முன்னாடி இந்த பர்சனை எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரி ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. அவன் ஆனால் எதுவுமே பேசாமல் உட்காருங்க லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேவா பிடிச்சி அங்கே வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறான். ஹீரோயின் அவளோட ஃபோட்டோவை ஃபைனலாக பார்த்துட்டான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா வந்துட்டு அதுக்கு பின்னாடி தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சு. அப்படின்னா வந்துட்டு நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருந்தோமா, எதுவுமே தெளிவாக வந்துட்டு பார்க்க
பார்க்காமன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. இதை பற்றி அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே பேசணும்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கே அவளை பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே தலையில் கன்னை வச்சு அங்கே ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிச்சேக்கா. நீ வந்துட்டு தயவு செஞ்சு விட்டு இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ நான் வந்துட்டு இவ்வளோ விடுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான். ஹீரோயின் பயந்து போயிட்டு அடப்பாவி என்ன பேசிட்டு இருக்கா, அவள் உண்மையிலே என்னை கொலை பண்ண போறா, நீ ஒத்துக்கோன்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ கேட்க மாட்டான். அப்போ அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு வேமா கத்தி வச்சு குத்த போகும்போது இவன் வந்துட்டு அங்கே பிடிச்சிக்கிறான். ஸோ வந்துட்டு அங்கே கையில் ஃபுல்லாக அடிபட்டுது. அங்கே வந்துட்டு அவங்க நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்டதுமே நீ சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிருமா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்போவே திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்க்குமே கால் பண்ணி வர வச்சு அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் அங்கே மெடிசன் எல்லாமே கையில் போட்டு விட்டுட்டு ஒழுங்காக அந்த ஃபோட்டோவை பற்றி உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்ப நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷே, உன்னை ஃபஸ்ட் டைம் அந்த கேம்பில் நான் பார்த்தப்ப எனக்கு உன் மேலே வந்துட்டு க்ரஷ் ஆயிடுச்சு, அப்போ இருந்து நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீறிட்டு இந்த விஷயத்தெல்லாம் போய் சொன்னதுமே அவளுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. சரி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க நைட்காக வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்ததுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷை ஆகிடுது. அப்போ ஹீரோ வந்ததுமே அங்கே என்னத்தை மறைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை மறைச்சி வச்சிடுறா. நான் உன்னை ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன், நீ என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா வந்துட்டு அது அவங்களோட அந்த கேம்ப் தான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே எங்கள் பழைய விஷயங்கள் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு இந்த ரிங் நீ லினுக்காக ரெடி பண்ணது இல்லையான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா, அவளுக்காக நான் ஏன் ரெடி பண்ண போகிறேன், ஆரம்பத்துலேருந்து இது உனக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், என் ஃப்ரெண்டுமே வந்து ஐடியா கொடுத்தா நீ வேணா கேட்டு பாரு, இது நான் ஓனாக டிசைன் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையில் ரிங்கை போட்டதுமே அவளுமே வந்துட்டு ஷோராக நீ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் ஆமான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு கிஸ்மே பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வந்தா ட்ரெஸ் எல்லாத்தையுமே காணும். ஐயோ கடவுளை எங்கே என் ட்ரெஸ்ன்னு சொன்னதும் அவன் வேணுக்குனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கொடுத்தா இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி கொடுத்து இதை நீ போட்டுட்டு வான்னு சொன்னதுமே அவளுமே வேற வழி இல்லாமல் அதை போட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படி ஆஃப்டர் 9 months காமிக்கிறாங்க. பார்த்தா அவளுக்கு அழகான ஒரு க்யூட்டான வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அவன் குழந்தைய கேர் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் வந்து அடிச்சுட்டு அப்பாவும் போல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பாரு கிச்சனில் வந்து படாத பாடுபாடுறேன்னு சொல்கிறா. இப்படியே வந்துட்டு ஹாப்பியாக இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.